நாய்க்கு அறிவு அதிகம்தான். ஒரு நாய் வாங்கி வளர்த்தணும். ஆனால் என்றைக்கு ஒரு இடத்துல எல்லாம் செட்டில் ஆகிறோமோ அன்னைக்கு தான் வளர்த்தணும். ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு இப்போ பிள்ளைகளே கூட இல்லையா, அதுக்கு ஹாஸ்டலுக்கு போயிடுது, அப்பப்போ காலேஜ் போயிடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்கும்தான். அதனால் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். அராத்து, ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கு அராத்து, நல்லா இருக்கியா? ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும் பார்த்துக்கிறதுக்கு. அது வாயில்லா ஜீவன் இல்லையா, பாவம், அதுக்கு என்ன தெரியும். இந்த தெருவில் ஒரு 10 அலையுது. நைட்டு 10 மணிக்கு மேலே ஒருத்தரே ஓடுறதில்ல, நல்லா துரத்துது. நான் சூப்பராக அப்படியே தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே ராத்து. ஏன் லைவுக்கே வர்றதில்ல? எப்பயோ ஓடாதான் வர்ற. சாரி அக்காவா, விரயம் பண்ணுறதுக்கு அதிகமாக நேரம் என்கிட்ட இல்லை. நானும் சாரி கேட்கிறேன். இருக்கட்டும் வினோத், அதனால் ஒன்றும் கிடையாது. சண்முக பாண்டி, ஹாய் சண்முக பாண்டி. எனக்கு தெரியாதக்கா, என்ன பண்ணுற? லைவ் பேசிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுற? என்ன பண்ண சொல்கிறீங்க லைவில்? இன்னைக்கு லைவில் பேடு கமெண்ட் போட்டு சாப்பிட்டேன்ப்பா, நீ சாப்பிட்டியா, பேடு கமெண்ட் போடுறாங்க இல்லையா, பேடு கமெண்டாக பேசுகிறாங்க இல்லையா லைவில். ஒருத்தர் லைவை ரிப்போர்ட் அடித்து யூடியூப்பே தூக்கியிருக்குது. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பேடு கமாண்டு வியூஸ் வராங்க இல்லையா, அவங்க போட்டாங்கன்னா கூட நீங்கள் லைவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, நீங்களே ரிப்போர்ட் அடிக்கலாம். என்னால் அடிக்க முடியாது, ஆனால் நீங்கள் அடிக்கலாம் ரிப்போர்ட்டு. சரிங்களா? யார் வேணாலும் ரிப்போர்ட்டு கொடுக்கலாம். ஓவர் பேடு கமெண்ட்லாம் பேசவே கூடாது லைவில் வந்து உட்காந்துக்கிட்டு. பேடு கமெண்ட் பேசுகிறவங்களுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் தொடர்ந்து அவங்க ஐடியில் கொடுத்தோம்னா யூடியூப் தரப்புலேருந்து வந்து வார்னிங் கொடுப்பாங்க அவங்களுக்கு. மறுபடியும் அதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இது க்ரைம், அங்கே தகவல் போய்டும், மெயில் பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் தான் வந்து சேனலில் வந்து உட்காந்துக்கிட்டு பேடு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்காங்க. உடம்பு சரியாயிடுச்சா வினோத் உனக்கு?